என்ற நல்வாழ்த்துக்கள். நம்ம நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா வரதட்சணை சொல்லணும். வரதட்சணையே நம்ம திடீர்னு பேசணும். அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டிலே 2 சங்கடமான நிகழ்வுகள், அதை தொடர்ந்து எவ்வளவோ பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால ஒரு தலைப்புல மட்டும் பேசக்கூடாது என்பதற்காக வரதட்சணை வாங்குவது பரிசு என்ற தலைப்பில் பரத், ஆதேஷ், ஆதித்தன், அஷ்டவர்த்தினி பேச போறாங்க. வரதட்சணை வாங்குவது தவறு என்ற தலைப்பில் கைவிழி, ஈஸ்வரி, செழியன், பூஜா பேச போறாங்க. முதல்ல வரதட்சணை வாங்குவது பரிசு என்ற தலைப்பில் பரத் பேச போறாரு. இங்கு அமர்ந்திருக்கும் ஆசிரியர், பேராசிரியர், மாணவர் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச போவது மனக்கொடை வாங்குவது பரிசு என்ற தலைப்பில் தான். மனக்கொடைனா என்ன நினைக்கிறீங்க? வரதட்சணை எதுக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு புதுசா கல்யாணமான ஒரு தம்பதியருக்கு அவங்க வாழ்க்கையை நல்லபடியா நடத்தணும், அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகி போற ஒரு பெண்ணுக்கு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும், அந்த வாழ்க்கையில அவங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இது கொடுக்குறாங்க. அதை வச்சு அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி உறுதிப்படுத்துறதுக்காக இந்த வரதட்சணை கொடுத்து அனுப்புறாங்க அந்த பெண் வீட்டுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வரதட்சணை என்பது அவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்குது. எப்படின்னா ஒரு பொண்ணு எதிர்காலத்துல ஏதாச்சும் அவங்க வீட்டுல பிரச்சனை வந்தாலோ ஏதாச்சும் ஆச்சுனாலோ அவங்க வீட்டுல இதை வச்சு அவங்கள சமாளிக்க முடியும். எப்படின்னா அவங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடென்ட் நடக்குது அவங்க வீட்டுல யாருக்காச்சும் இருக்கு. அப்பெல்லாம் அவங்க டக்குனு காசை பற்றி என்ன பண்ணுவாங்க? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த எம்எல்ஏ கொண்டு போய் வச்சு அடகு வைக்க தான் செய்யறாங்க. இப்பயும் சொல்றேன், இந்த வளர்ந்த பாதி மக்கள் வரதட்சணையை வச்சு அடகு வைக்கிறதுலாம் மெஜாரிட்டியா பண்றாங்க. அதனால சொல்றேன், வரதட்சணை வாங்கக்கூடாது. இங்க யாருமே சொல்லக்கூடாது. வரதட்சணை வாங்கலாம், தப்பே இல்லை. அது மட்டும் இல்லாம இது இந்த காலத்துல நடக்குது இல்ல, பழங்காலத்துல நடந்து வந்திருக்குதான். இது குறுந்தொகை பாடல கூட இதை பத்தி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஒரு ஆண் ஃபர்ஸ்ட் பெண்ணுக்கு கொடுத்ததா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா காலம் மாற்றத்துக்கு காரணமாக நம்ம எல்லாத்தையும் நம்ம மக்கள் மாற்றி இப்போ ஒரு பெண் ஒரு ஆணை கொடுக்குற மாதிரி இருக்கு. தவிர அது ஒண்ணு தப்பு கிடையாது. ஒரு வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்கன்னு கேட்கிறேன். ஏன்னா ஒரு வரதட்சணை தடை சட்டம் என்பது நம்ம நாட்டின் பண்பாடு. வரதட்சணை அந்த நம்ம நாட்டின் ஒரு பண்பாடு, கலாச்சாரத்தையும் அழிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம தமிழ்நாடுகள் சிறந்தது ஒரு கலாச்சாரத்துக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை அழிக்கிறதை கொண்டு வரலாமா? சரியா தவறா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் வரதட்சணை வாங்காம கொண்டு வந்தா அடுத்த நாளே அந்த பையனுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகுது. எப்படின்னு தெரியுமா? அந்த பொண்ணுக்காக இது ஒரு வாஷிங் மிஷின், கையால் சுண்டு வைக்க முடியாது சொல்லி வாஷிங் மிஷின், டிஷ்வாஷ் பண்ண முடியாது டிஷ்வாஷர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுக்காக கட்ட ட்ரெஸ்ஸுக்காக ஒரு கபோர்டு வாங்கி கபோர்டு வாங்கி வேண்டியது இருக்கு. அந்த பையனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லி பாருங்க. இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருந்தா அந்த பையன் என்ன ஆகலாம்? எப்ப பார்த்தாலும் பெண்கள் தான் சாகன்னு சொல்றீங்களே, ஆண்களுக்கு தான் எத்தனை துக்கத்துல இருக்காங்க. இப்ப சொல்ல நடுவே இப்படி வரதட்சணை வாங்க பார்த்தீங்க தப்பா இப்ப கட்சியில பாக்குறது. அதனால சொல்றேன், என்னை பதவிக்கு வரதட்சணை வாங்கலாம், அது தப்பே இல்லை. இந்த கோரிக்கொண்டை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்க பேச்சு எங்கேயுமே ரயில் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நீங்க குறுந்தொகை பாடல் பத்தி சொல்லிருக்கீங்க. அன்றைய காலத்துல பெண்கள் தான் நகை போட்டு ஆண்களுக்கு ஆண்கள் தான் நகை போட்டு பெண்களை கூட்டிட்டு வருவாங்கன்ட்டு. இப்ப இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இது தெரிஞ்சிருக்காது. இதை நீங்க சொன்னதுனால நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம இன்றைய 2K கிட்ஸ்க்கு நன்றி. அடுத்து வரதட்சணை வாங்குவது தவறு என்ற தலைப்புல கைவிழி பேச போறாங்க. இங்கு அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கம். இப்போ வரதட்சணையில பையனுக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. உங்க பொண்ணுக்கு உங்க வீட்டு சைட்ல இருந்து எவ்வளவு சவர நகை போடுறீங்கன்னு தான் கேட்கறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வேலை, தங்கத்துல நகை, வண்டி இதெல்லாம் தான் வேணும்னா மிஞ்சி போன 1 வருஷத்துல நீங்களே சம்பாதிச்சு வாங்கலாம்ல. எனக்கு ஒரு பொண்ணு வீட்டுல தரதை நம்பி இருக்கணும். அதுவும் இல்லாம வரதட்சணை எல்லாம் நாங்கதான் தரணும்ன்ற அவசியம் இல்லை, நீங்களும் தரலாமே. இப்போ நீங்க ஒரு கடையில வேலை பார்க்க போறீங்கன்னா அந்த கடையில நீங்க வேலையும் பார்க்கணும், காசும் தரணும்னா வேலை
பாப்பீங்களா? இல்ல அதே மாதிரி தானே ஒரு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்து வேலையும் பார்க்கணும், காசும் தரணும்னா எப்படி நடக்குது? பொண்ணு என்ன படிச்சிருக்கா, பொண்ணு என்ன டிகிரி முடிச்சிருக்கா, பொண்ணு என்ன வேலை பார்க்கறா, எல்லாம் கேட்டுதான் பொண்ணு எடுக்கிறீங்க. அப்போ அந்த பொண்ணு லட்சக்கணக்குல சம்பளம் வாங்கினாலும் அந்த பொண்ணு கொடுக்குற அந்த வரதட்சணையை வச்சுதான் அந்த பொண்ணே நீங்க எடை போடுறீங்க. அப்ப அந்த பொண்ணு படிச்ச படிப்புக்கு என்ன மதிப்பு? வரதட்சணை ரெண்டு விதத்துல வாங்குறாங்க. ஒண்ணு, அந்த பொண்ணு வீட்டுல நிறைய போட்டுட்டாங்க, இவங்க கிட்ட இருந்து இன்னும் நம்ம வாங்கலாம்னு வாங்குறது. இன்னொன்னு, நம்ம நினைச்சதை விட அவங்க கம்மியா போட்டாங்க, இவங்க கிட்ட இருந்து இன்னும் எப்படிடா வாங்குறதுன்னு வாங்குறது. இப்பெல்லாம் வரதட்சணை வாங்குறதே ஒரு புது ப்ராசஸ்ல வாங்குறாங்க. இப்போ பிசினஸ் லாஸ்ல போகுது. நம்ம என்ன பண்ணுவோம்? போய் கடன் வாங்குவோம், இல்லைன்னா போய் லோன் எடுப்போம். இதே நான் வரதட்சணைன்ற பேர்ல 100 சவரன் 200 சவரன் வாங்கிட்டேன்னா நான் எனக்கு போய் கடன் வாங்கணும். அதுவும் இல்லாம கடன்லாம் வாங்கினா இதுக்கு ஒரு வட்டி, அதுக்கு ஒரு குட்டி, இதுக்கு செலவு, அதுக்கு செலவுப்பா. அதுவும் இல்லாம இதே நான் வரதட்சணைன்னா எனக்கு செலவே இல்லைல்ல. இப்போ அதுவும் இல்லாம சமுதாயத்துல ஒரு பையனை வளர்க்கறத விட ஒரு பொண்ணை வளர்க்கறதா தன் பெற்றோருக்கு பெருசு. அதையும் தாண்டி அந்த பொண்ணை வளர்த்து உங்க வீட்டுக்கு அனுப்புனா நன்கொடை தரலையான்னு கேட்குறீங்க. ஏன்பா தம்பி, பொண்ணே உங்ககிட்ட கொடுத்துட்டு எங்க சொத்தையும் உங்க பேர்ல பெற்றோர் கேட்க மாட்டாங்களா? இப்பெல்லாம் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சட்டம்லாம் வந்துருச்சு. ஐபிசி பிரிவு 304 பீஸ். இதெல்லாம் தெரிஞ்சு யாரும் வாங்காங்களா? இல்ல, வாங்குறாங்க. என்ன தெரியாம வாங்குறாங்க, அவ்வளவுதான். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் முன்னாடி வாங்கினதை விட இப்ப வரதட்சணை வாங்குறதெல்லாம் குறைஞ்சிருச்சுட்டு. அதுதான் இங்க இல்ல. முன்னாடி 50 சவரன் போதும்னு சொன்னவங்க இப்ப 150 சவரன் 250 சவரனே பத்தலன்னு தான் சொல்றாங்க. இது குறையல, நம்ம ஏத்திருக்கோம். இதையும் நம்ம ஏத்தணும்னா இன்னும் நிறைய பிரச்சனை எல்லாம் நம்ம பார்ப்போம். அதனால வரதட்சணை வாங்குறது தவறுன்னு உறுதியா கூறி விடைபெறுகிறேன். நீங்க அந்த பொண்ணு எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்றான்னு நீங்க ஒரு வார்த்தையா சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்து வரதட்சணை வாங்குவது பரிசு என்ற தலைப்புல ஆதேஷ் பேச போறாரு. இங்கு அமர்ந்திருக்கும் என் நண்பர்களுக்கும், இந்த பள்ளியின் தூணாக இருக்கும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பாட ஆசிரியர்களுக்கும், நீதியின் மறு உருவமாக இங்கு அமர்ந்திருக்கும் என் நடுவர் அவர்களுக்கும், வரதட்சணை வாங்குவது பரிசு பேர்லயே தலைப்பிலே பரிசு இருக்கு. அப்ப வரதட்சணை வாங்குறது பரிசு தானே? தப்பு நியாயம் நீங்க சொல்றீங்க. இதை சொல்றது வேற 4 பேர் உக்காந்து வேற இருக்காங்க. வரதட்சணை என்பது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அதாவது அந்த காலத்துல எப்படின்னா, அப்பெல்லாம் அப்பாவின் சொத்து மகனுக்கு தான் சொன்னாங்க. பெண்களுக்கு அந்த காலத்துல சொத்துல உரிமை இல்லை. அப்ப என்ன, பெண்களின் நாம தப்ப முடியும். அதனாலதான் அப்பாவின் சார்பாக பெண்களுக்கு நகையாவோ இல்ல பணமாவோ கொடுத்து சந்தோஷமாக புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இது என்ன, இதுல என்ன தப்பு இருக்கு? நான் கேட்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? நடுவர் இதை தப்பு இருக்கா? அது மட்டும் இல்லாம என்ன சொல்றீங்க, வரதட்சணை நிறைய தரீங்க. வரதட்சணை என்ன தராங்க? மிக்சி தராங்க உங்க பொண்ணு சட்னி அரைக்கிறதுக்கு, கிரைண்டர் தராங்க உங்க பொண்ணு மாவு அரைக்கிறதுக்கு. அப்ப இல்லாம புதுசா ஒரு ஸ்டவ் வேற வந்திருக்கான் ஈஸியா கிளீன் பண்றதுக்கு. இதெல்லாம் உங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்றீங்க? அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க, உங்களுக்கு சொகுசா கார் தராங்கப்பா, நீ ஜாலியா வரதுக்கு பைக் தராங்கப்பா சொல்றாங்க. அந்த பைக்ல கார்ல நாங்க யார் வச்சு ஓட்டிட்டு போறோம்? உங்க பொண்ணு தானே வச்சு ஓட்டிட்டு போறோம். உங்க பொண்ணுக்கு நாங்க டிரைவர் வேலையும் பார்க்கணும். நாங்க தான் கொடுமை பண்றோம்னா எங்க பள்ளியில எங்க மேல போட்டுருவீங்க. எந்த இடத்துல நியாயம்? நீங்களே சொல்லுங்க, எந்த இடத்துல நியாயம்? நான் கேட்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு என்னோட நண்பர் ஆதித்யா அவர்கள் என் சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன். ஆதித்யா நல்லா படிச்சவருப்பா, பிஎஸ்சி எல்லாம் முடிச்சிருக்காரு, நல்லா உள்ளம் உண்டவர்னு சொன்னா எல்லாம் நினைப்பாங்க எல்லாரும். இவன் வந்துட்டான், அவன் பெருமையை பேசுறதுக்கு மதிப்பு படிச்சிருக்கான். அதெல்லாம் எவனா கண்டுப்பானா? படிப்பை யாரா கண்டுக்கிறாங்களா? இதுவே அவர் 500 கோடி சொத்து, ரோல்ஸ் ராய்ஸ், பென்ட்லி இதெல்லாம் வச்சிருக்காரு சொன்னா எல்லாம் எப்படின்னு மதிப்பாங்க. இவன் நல்லா பெரிய ஆளு போல, இவன் கூட நம்ம பிடிச்சிட்டு ஒரு பணக்கார வீட்டுல நல்லா பாண்டிங் வச்சுன்னா நம்ம நல்லா இருக்கா நல்லா நினைப்பாங்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்க, நினைப்பாங்களா இல்லையா எல்லாரும்?
அதே மாதிரிதான் ஒரு பெண்ணும் வீட்டுல இருந்தும் ஒரு பெண் அதிக அளவு வரதட்சணை கொடுத்து ஒரு புகுந்த வீட்டுக்கு போனா அவங்க நல்ல தன்னம்பிக்கையோடையும் மரியாதையோடு நடத்தப்படுவார். அதனால என்ன சொல்றேன்னா, சொந்தக்காரங்க அது சொல்றாங்க இது சொல்றாங்க எனக்கு கவலை இல்லை. அங்க இருக்கிற 2 பேசுங்க, இங்க இருக்கிற 2 பேசுங்க, வரதட்சணை எல்லாம் வாங்காதப்பா போலீஸ் கேஸ்ன்னு வாங்க. அதை பத்தி தான் எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வரதட்சணை வாங்கினா வாங்கியே ஆகணும். இல்ல பணக்காரன்னா யாரு? அம்பானின்னு நினைப்போம். டக்குனு ஸ்ட்ரைக் ஆகிறது யாரு? அம்பானி. அதேதான் அவர் சொல்றதுல என்னன்னா, இப்போ ஆதேஷ் தான் வந்து பணக்காரன்னு வச்சுக்கோங்கள. இதுவே நாளைக்கு பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்க, அவரு கார்லயே போறாரு, கார்லயே வராது அப்படின்வாங்க. இவர் சொல்றதுல தப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அடுத்து வரதட்சணை வாங்குவது தவறு பரிசு என்ற தவறு என்ற தலைப்புல ஈஸ்வரி பேச போறாங்க. இங்கே அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச போற தலைப்பு வரதட்சணை வாங்குறது தவறு என்ற தலைப்புல நான் பேச போறேன். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வரதட்சணை வாங்குறது தவறு என்று பேசுறவங்க பேசிதான் இருக்கும். ஆனா அதை தொடர்ந்து கொடுக்குறவங்க கொடுத்துதான் இருக்காங்க, வாங்குறவங்க வாங்கிதான் இருக்காங்க. வர பிரச்சனையும் வந்துதான் இருக்கு. இது முதல்ல எப்ப ஆரம்பிக்குது தெரியுமா? அந்த கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பையன் வீட்டுல அந்த பொண்ணு கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இவ்வளவு நகை போடணும், கார் வேணும், வீடு வேணும், சொத்து வேணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கறாங்க. பொண்ணு என்ன எதிர்பார்க்கறாங்க? பொண்ணு வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த பொண்ணு வந்து என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒரு வெல் செட்டில் மாப்பிளையா இருக்கணும், நல்லா படிச்ச மாப்பிளையா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இதை தொடர்ந்து பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணுக்கும் பிடிச்சு அந்த பையனுக்கும் பிடிச்சு வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சு போய் ஒரு செகண்ட் பையன் வீட்டுல இருந்து அமைதி காப்பாங்க. அப்பதான் அந்த பையன் வீட்டுல இருந்து அத்தையோ மாமாவோ இல்ல பெரியமாவோ பெரியப்பாவோ யாரோ ஒருத்தவங்க, ஏமா உங்க பொண்ணுக்கு எவ்வளவு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து அந்த பையனோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்க பொண்ணு, இவ்வளவு நகை போட்டோம், வீடு கொடுத்தோம், கார் கொடுத்தோம், டிவி ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு போயினே இருப்பாங்க. இந்த மாதிரி மறைமுகமாகவும் கேட்கறவங்க இருக்காங்க. சில பேர் நேரடியாகவும், என் பையன் இவ்வளவு நல்லா படிச்சிருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா மாசம் மாசம் சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு நேரடியாகவும் கேட்பாங்க, எனக்கு 150 நகை வேணும், ரொக்கம் 5 லட்சம் வேணும், கார் வேணும், வீடு வேணும் சொல்லி நேரடியாகவும் கேட்கறவங்க இருக்காங்க. இல்ல நான் கேட்கிறேன், இது கல்யாணமா இல்ல வியாபார சந்தியானே தெரியல. வேற லிஸ்ட் போயினே இருக்கும். ஒரு பொண்ணை அவ்வளவு நாள் வளர்த்து அவங்க வந்து இன்னொரு வீட்டுக்கு திருமணம் பண்ணி அனுப்புறாங்க. அந்த பொண்ணே வேற மதிப்பில்லாத சொத்து, இதை தாண்டி வேற என்ன சொத்து வேணும்? என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு போனதான் தெரியும், அந்த பொண்ணுக்கு வரதட்சணை கொடுமையே கொடுப்பாங்க. நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம், தூணா குத்தம் அப்படின்னு சொல்லி குத்தி காட்டி ஏதாவது சொல்லி பேசினே இருப்பாங்க. இது அந்த பொண்ணு வீட்டுல போய் சொன்னா அந்த அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் அப்படிதாம்மா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த பொண்ணு வெளியவும் சொல்ல முடியாம கணக்குள்ளே போட்டு ஒரு கட்டத்துல சூசைட் பண்ணிக்கிறாங்க. நான் இது என்ன சொல்றேன்னா, சூசைட்னே சொல்ல மாட்டேன், இதுவும் ஒரு வகையான கொலை தான். ஒருத்த கத்தியால குத்துவதும் கொலை தான், நீயே குத்திக்கடா சொல்றதும் கொலை தான். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கா? சரி, இப்போ கொடுக்கறவங்களுக்கே இவ்வளவு பிரச்சனைனா கொடுக்காதவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அப்புறமா கல்யாணம் பண்ணலான்ட்டு கல்யாணத்தை தள்ளி போடுவாங்க, வரதட்சணை காசை சேர்த்து வைப்பாங்க. அப்ப கல்யாணம் தள்ளி போட அந்த பொண்ணுக்கு வயசு 30 ஆயிடும். அப்ப பொண்ணு பார்க்க வரும்போது அவங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஏமா அவங்க பொண்ணுக்கு வயசு 30 ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வரதட்சணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி ஈக்குவாலிட்டியே இல்லாதனாலதான் இதை தடுக்க 1961 சட்டமும் வந்தது. ஆனா அதை தொடர்ந்து கொடுக்குறவங்க கொடுத்துதான் இருக்காங்க, வாங்குறவங்க வாங்கிதான் இருக்காங்க, வர பிரச்சனையும் வந்துதான் இருக்கு. இதனால நான் என்ன சொல்றேன்னா, வரதட்சணை கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இதனால ஒரு குடும்பம் தான் பிரியுது என்று நான் என் கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நீங்க வரதட்சணையை தடுக்க ஒரு குரல் கொடுத்திருக்கீங்க. அடுத்து வரதட்சணை வாங்குவது
பரிசு என்ற தலைப்புல ஆதித்தன் பேச போறாரு. வருங்காலத்தில் வரதட்சணை வாங்கி ஆகணுன்ற நல்ல தீர்ப்பை கொடுக்க போற நம்ம நடுவருக்கு முதல்ல வணக்கம். அமைச்சிருக்கோம் என் நண்பர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வரதட்சணை வாங்கணுன்ற தலைப்புல பேச போறேன். என்னப்பா வரதட்சணை வாங்குறது சட்டப்படி தப்பு, நிறைய பேர் சாப்பிட்றாங்கலாம் சொல்லலாம். வரதட்சணை கொடுத்து சேர்த்து 4 பேரா நீங்க பாக்குறீங்களே தவிர வரதட்சணை கொடுத்து நல்லா இருக்க 4 குடும்பத்தை யாரும் பார்க்கறது இல்லை. இப்போ ஒரு பொண்ணு நல்லா இருக்கேன், ஒரு பொண்ணு அந்த காலத்துல ஒரு பொண்ணு அழகா அமைதியா சாந்தமா இருக்கிறதுனால பூமாதேவின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் சொன்னா காண்றாங்க எல்லாரும். முன்னாடியே மனக்குறை இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டா வாங்கினதுக்கு என்னங்க தப்பு இருக்கு? இப்போ புயல் வந்தா காசு தராங்க, சுனாமி வந்தா நிவாரணம் தராங்க. அந்த மாரி வரதட்சணையில ஒரு பொண்ணு வரும்போதும் வரதட்சணைன்ற நிவாரணம் தந்தா அது என்னங்க தப்பு இருக்கு? இப்போ ஒரு பொண்ணுக்கு திருமணமே ஆகாது அப்படின்னு ஒரு நிலையில் இருக்கிற பொண்ணுங்களோட திருமணத்தை இது எளிதாக்குகிறது. இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு பார்க்க போற இடத்துல எனக்கு பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும், வரதட்சணை எதுவும் வேணான்னு கேட்டா எங்கன்னா மாப்பிள்ளைக்கு 35-40 வயசை தாண்டிடுச்சா, மாப்பிள்ளைக்கு ஏதாவது குறை இருக்கான்னு கேட்கறாங்க. எங்களுக்கு 35-40 வயசு தாண்டல, நான் குறையில நிரூபிக்கிறதுக்கே நாங்கள் வரதட்சணை வாங்க வேண்டியதா இருக்கு. இப்போ மருமக எதுவுமே போடாம அந்த மாமியார் வீட்டுக்கு போறா. அப்ப அந்த வீட்டுல ஒரு காய்கறி வாங்கிட்டே இருக்கும், மாமியிட்ட தான் இருக்கும். ஃபுல் கண்ட்ரோலும் மாமியார் கிட்ட தான் இருக்கும். அதே ஒரு மருமக ஒரு 100 சவரன் 200 சவரன் போட்டு போனா அந்த வீட்டுல யார் கண்ட்ரோல்? மருமகளோட கண்ட்ரோல் தான் இருக்கும். மாமியாரோட கண்ட்ரோல் எங்க இருக்கும்? இருக்காங்க. அப்ப மருமகளுக்கு என்ன லாஜிக்கா இருக்கும்? பொண்ணு போனதுனே மகாலட்சுமி படைச்சிடுறீங்க. அந்த மகாலட்சுமி எங்க வீட்டுக்கு வரும்போது வரது என்ன தப்பு இருக்கு? இப்போ வரதட்சணை கொடுத்து ஒரு 2-3 பேர் சூசைட் பண்ணி செத்துக்கிறாங்கன்றீங்க. அதுக்கான தீர்வு அது இல்லை. இப்போ வரதட்சணை அதிகமா கேட்கறாங்கன்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும். அதை விட்டுட்டு தற்கொலை எல்லாம் பண்ணிட்டா அதுக்கு நாங்க காரணம் இல்லை. மனக்கொலைக்கு தான் ஆதரவா இருக்குமே தவிர மனக்கொல்லைக்கு ஆதரவா இல்லைன்னு சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி. இவன் சொல்றதுல என்ன தப்பு? இப்போ ஒரு 4 பேர் செத்தாங்கன்னா மீதி 4 குடும்பம் நல்லதான வாழ்க்கை. அடுத்து வரதட்சணை வாங்குவது தவறு என்ற தலைப்பில் செடியன் பேச போறாரு. அலை கடலை திரண்டு வந்து இங்க ஆர்ப்பாட்டமே இல்லாம அமைஞ்சிருக்கும் ஆசிரியர்கள் நடுவரையாக்கு முதல் கண் வணக்கம். நான் வந்து வரதட்சணை வாங்குவது தவறுன்னு பேச போறேன். அதுதான் ஏன் தவறுன்னு சொல்றேன். அந்த காலத்துல வந்து பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு 10 பொருத்தம் பார்ப்பாங்க. இந்த காலத்துல ஒரு 10 பொருத்தம் பாக்குறாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நடுவரே? பொண்ணுக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் 200 சவரன் நகை, ரொம்பலாம் வேணாம், மினிமம் ஒரு 25 லட்சம் ரூபாய் பணம், கெத்தா போறதுக்கு ஒரு பைக்கு, ஜோடியா போறதுக்கு ஒரு பைக்கு, குடும்பத்தோட ஆடி பாடி போறதுக்கு ஆடி காரு, சமைக்கிறதுக்கு தேவையான பண்டை பாத்திரம், துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு ஃப்ரண்ட் டோர் வாஷிங் மிஷினு, ஆயா உட்காந்து பார்க்க 25 இன்ச்சு டிவி, அதுக்கப்புறம் சாப்பிட்ட பொருள்லாம் எடுத்து வைக்கணும்ல, அதுக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, அப்புறம் பையனுக்கு 200 சவரன்ல மைனர் செயின், பையனுக்கு தம்பி இருந்தா மோதிரம், தங்கச்சி இருந்தா காப்பு. இங்க விற்கிற விலைவாசியில பொண்ணு வீட்டுக்காரங்கலாம் இதெல்லாம் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களா? 4 பேர் யோசிச்சு பார்க்குறீங்களா? இரவுல யாரும் இல்லாத நேரத்துல வீட்டுல யாரும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துதான் திருட வரோம். ஆனா 3 நாள் முன்னாடி நாங்க வரோம்னு சொல்லிட்டு நாங்க சுட்டு வச்ச போண்டா பத்தியும் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து ஒருத்தன் ஞாபகம் வருவோம். பேர்ல எங்க வீட்டு சொத்துக்கே ஒரு பட்டையை அடிச்சு கிளம்பிடுவாங்க. நீங்க ஒன்னும் நாம போட்டுக்கல, எங்களுக்கு நீங்க நாம போட்டு போறீங்க.
நிச்சயமாகலாம். ஆனா இப்ப இருக்க திருமணம் பல லட்சத்தை ஒரு 7 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து ஒரு சொத்துல வந்து ஒரு பங்கு வந்திருக்கு 25 லட்சம். அதை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுல போய் கேட்டோம், அவங்க அம்மா வந்து இப்ப நம்ம இருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வான்னு சொல்லிட்டு சொல்லி அமைச்சிருக்காங்க. அந்த பொண்ணு யாரையும் சொல்ல முடியாம சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல ஒரு வருஷத்துக்கு 80 பேரு அண்ணாமத்தா இறந்து போறாங்க. ஒரு உயிரோட வேல்யூ வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வரதட்சணை கொடினா நிறைய பேர் இறந்து போறதுனால இதை வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு போன் ஒரு கடைக்கு போய் ஒரு போன் வாங்குறீங்க, அந்த போன் சொல்றது நீங்க செய்வீங்களா? நீங்க சொல்றது அந்த போன் செய்யுமா? அப்போ கோடி கோடியா ஒரு பொண்ணு வந்து பையன் வீட்டுல தரான். அப்ப அந்த பையன் தான் அந்த பொண்ணு வீட்டுல போய் பொண்ணு வீட்டு வேலை செய்யணும், வேலையோ செய்யணும், உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னா வரதட்சணை என்பது எந்த விதத்துல நியாயம் சொல்லுவீங்க நீங்க 4 பேரும்? இந்த மாதிரி வரதட்சணைன்றது காலங்காலமா 1000த்துல ஆரம்பிச்சு லட்சத்துல ஆரம்பிச்சு இப்ப கோடி கோடியா போய் பெண்ணை பார்த்தவங்க இப்ப தெரு கோடியில நிக்கிறாங்க. நான் வந்து வரதட்சணை வாங்குவது தப்புன்னு சொல்றேன். அதுவும் இல்லாம 1000 பொய்யாவது சொல்லி கல்யாணம் செய்ய என்பது பழமொழி, 1000 பொண்ணாவது கொடுத்து கல்யாணம் செய்ய என்பது புதுமொழி. நன்றி, வணக்கம். பாரதியாருக்கு அப்புறம் பல அறிஞர்களுக்கு அப்புறம் நீங்க வந்து வரதட்சணை வாங்குவது தவறுன்னு குரல் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. அடுத்து வரதட்சணை வாங்குவது பரிசு என்ற தலைப்பில் அர்ஷவர்த்தினி பேச போறாங்க. எதிர்பார்த்து கேட்டிருக்கும் மாணவர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம தமிழர் கலாச்சாரம் எவ்வளவு வண்ணமயமானது தெரியுமா? ஒரு திருமணம் சொல்லும் போது மல்லிகை பூவோட வாசனை, சாமந்தி பூவோட வாசனை, அழகான பட்டுப்புடவைங்க, ஜொலி ஜொலிக்கும் நகைங்க, அந்த ஒரு சந்தோஷத்துல ஒரு சின்ன பரிசு, அதான் வரதட்சணை. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்க பொருளை எடுக்கிறதுக்கோ தொடுறதுக்கோ ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி பயமும் தயக்கமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்து சின்ன சின்ன பொருள் இருந்து பெரிய பெரிய பொருள் வரைக்கும் வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி தர பாசத்தை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? வரதட்சணைன்றது பரிசா விருப்பப்பட்டு தரும்போது அது அன்பும் ஆதரவுமா தான் தெரியும். வரதட்சணை பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், அது மனசால கொடுக்கக்கூடியதா இருக்கணும். வரதட்சணை வாங்குறவங்களுக்கு பெருமை, ஆனா அது கொடுக்குறவங்களுக்கு பெருமை. ஆனா அதை வாங்குறவங்க பக்தியோடவும் நன்றியோடவும் வாங்கினா அது தெய்வீகம். நம்ம இந்த காலத்துல வரதட்சணையை கொடுமையாக்கி வச்சிருக்கோம். ஆனா அந்த காலத்துல அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன நிலம், நகை, வீட்டு பொருட்களா தான் கொடுத்தாங்க. வரதட்சணை வேணும், ஆனா அதுல வற்புறுத்தல் வேணாம். ஒரு வீட்டுக்கு பொண்ணு வந்தா ஓகே, அந்த பொண்ணோட சேர்த்து டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசின்னு வந்தா மாமியாருக்கு கொஞ்சம் பிளட் பிரஷர் குறையும். ஐயோ வரதட்சணை தான் வேணாம்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா 3 நாள்ல அவங்க பிடிச்ச காரு, பைக்குன்னு பார்த்தோன்னே இது வேற மாமனார் கிஃப்ட் தானே, வாங்கணும்னு என்ன தப்புன்னு பேச மாட்டிடுவாங்க. இப்ப கூட முன்னாடி போனவங்க சொல்லிட்டு போனாங்க, வரதட்சணை கொடுக்கறதுனால மாப்பிள்ளைய அடிமை ஆக்குறதுன்னு. அப்படியே கொடுத்தா மட்டும் மாப்பிள்ளை அடிமை ஆயிடுவாங்களா? கிடையாது. அது ஒரு ஸ்பெஷல் பாண்டிங். மாப்பிள்ளைக்கு மாமனார் குடும்பத்தினால ஒரு சின்ன மரியாதை இருக்கும். அந்த மரியாதைக்காக தான் அது கொடுக்குறாங்க. அதே மாதிரி வீட்டுல பொண்ணுங்க வேலை செய்யறாங்க, அவங்களே காசு தரணுமா அப்படின்னு கேட்பாங்க. பொண்ணுங்க மட்டுமா அந்த வீட்டுல வேலை செய்யறாங்க? இப்போ அவங்க சமைச்சாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க கணவர் காய்கறி வெட்டி தரதா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க சமைக்கவே மாட்டாங்க, இருக்கவே இருக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு அதுல வாங்கிப்பாங்க. வீட்டு வேலை செய்யறதுல இருந்து எல்லாமே அவங்க பங்கு போட்டு தான் செய்யறாங்க. அதனால அவங்கதான் வேலை செய்யறாங்க, அவங்கதான் கொடுக்கணும்ன்றது தப்பு தான். வரதட்சணை வாங்குறது அப்படின்றது வாங்கக்கூடாதுன்றது தப்பு. ஆனா அத அவங்க மனசால விருப்பப்பட்டு தரும்போது அதை தடுக்கிறதும் தப்பு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றாக பேசுகிறீர்கள் ஹர்ஷவர்த்தினி. இவங்க சொன்னதுல நீங்க எல்லாமே ஒண்ணு நோட் பண்ணீங்களா? வரதட்சணை வேண்டும், அது வற்புறுத்தல் வேண்டாம். அது இன்னும் வரைக்கும் தொடர்ந்துனே இருந்ததுன்னா இப்ப வரதட்சணை வாங்குவது தவறு அப்படின்ட்டு ஒண்ணு வந்திருக்காது. நம்ம என்ன பண்றோம், இன்னும் வேணும் 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 சொல்லி அந்த பொண்ணு தவறான முடிவை எடுக்க வைக்கிறதுனாலதான் வரதட்சணை வேண்டாம் அப்படின்ட்டு ஒண்ணு வருது. அடுத்து வரதட்சணை வாங்குவது தவறு என்ற தலைப்பில் பூஜா பேச வராங்க. முதலில் இந்த அரங்கில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும்
நம்மளை வழிநடத்த இருக்கும் நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். இப்போ நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா வரதட்சணை அப்படின்றத வாங்கக்கூடாது அப்படின்றத பத்தி தான். ஏன்னா இப்ப எல்லாருமே சொல்றாங்க வரதட்சணைன்றது ஒரு அன்பளிப்பா பொண்ணுக்கு தர்றது, அது ஒரு பொண்ணோட சொத்துன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்க அன்பளிப்புன்ற வார்த்தையை வந்து கௌரவன்ற வார்த்தையை வச்சு மறைச்சிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாருமே சொல்றாங்க அன்பளிப்பு தான் நாங்க தருவோம், இப்ப நாங்க எங்க பொண்ணு போற இடத்துல வந்துட்டு கௌரவமா இருக்கணும், இப்படி நாங்க காசு கொடுத்தாதான் நடக்கும் எல்லா வேலையும் அப்படின்னா அது எப்படி? நீங்க கல்யாணம்ன்றது நீங்க அப்ப எப்படி வேற மாதிரி தானே பண்றீங்க? காசு கொடுத்து வாங்குறது ஒரு பொருள்னா பண்ணீங்க அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி நீங்க ஒரு நீதி வழங்குறதா இருக்கீங்க. இப்ப எல்லாருமே சொன்னாங்க வரதட்சணை கொடுத்தா அந்த காசை வச்சுட்டு நாங்க வந்துட்டு ஒரு விபத்து நடந்தா இல்ல ஒரு அவசர ஆபத்துக்கு வந்து நாங்க யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்ப நீங்க இத்தனை வருஷமா வேலைக்கு போறீங்க, இப்ப அந்த பொண்ணு நாளைக்கு வரப்போற ஒரு பொண்ணு நம்பி நீங்க இருக்கீங்கன்னா அப்ப இத்தனை வருஷம் நீங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சீங்க, அதுக்கான காசு எங்க போச்சு? அந்த வச்சு நீங்க எமர்ஜென்சிக்கு பண்ணலாம். இப்போ செக்யூரிட்டி டெபாசிட் இந்த காப்பீடு திட்டம் மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா நீங்க இப்போ ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்க எதனால அப்படின்னாங்கன்னா இப்ப எல்லா வீட்லயும் நிவாரணம் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல வந்துட்டு ஃபுல்லா வெள்ளம் வந்து தண்ணி வந்து ஃபுல்லா வீடே கப்பல் விட்டுட்டு இருக்க நிலைமையில இருந்தது. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் வந்து நிவாரணம் கொடுத்துச்சா? அந்த மாதிரி தானே நீங்க எல்லாருமே வந்து கொடுத்தே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு நீங்க எப்படி உள்படுத்த முடியும்? இப்போ அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஆதேஷ்லாம் சொன்னாங்க காசுக்கு தான் மரியாதை அப்படின்னு. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இப்போ ஒரு குழந்தைக்கு நடக்க சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தையால நடக்க முடியும். அதே மாதிரிதான் நீங்க ஒரு வரதட்சணை ஒருத்தவங்க கொடுத்து ஒருத்தவங்க கொடுக்கலன்னா தான் இவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு ஏற்றத்தாழ்வு வரும். இதனாலதான் கொடுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் எல்லாம் போட்டாங்க. அப்படி இருந்தா நம்ம திருந்துவாங்களா? மாட்டாங்க. டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்து போச்சு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ணு வரும், அந்த பொண்ணுக்கு தர காசை வச்சு யூஸ் பண்ணிக்கணும், இவ்வளவுதான். இப்போ பரிசு அப்படின்னா சொல்றாங்க. பரிசுனா என்ன? நம்ம நண்பருக்கு ஒரு பரிசு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால முடிஞ்சதுதான் கொடுப்போம். ஆனா அதை வச்சுட்டு இதுவே உங்க நண்பர் வந்துட்டு எனக்கு இவ்வளவுதான் வேணும், எனக்கு இது இன்னும் வேணும் அப்படின்றது எப்படி? இப்ப ரிதன்யான்ற ஒரு பொண்ணோட கேஸ் நடந்துச்சு. அந்த பொண்ணு தராத காசா 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. 200 பவுன் கிட்ட நகை போட்டாங்க. இது பத்தாதுக்குன்ட்டு காசு பணம் தனியா வர கொடுத்து அமைச்சாங்க. இதெல்லாம் பண்ணியும் இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? நம்ம கூட இருக்காங்களா? இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு காசை வச்சுதான் அந்த பொண்ணுக்கான ஒரு அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும். அந்த பொண்ணுக்கு வந்து நாங்க ஒரு செக்யூரா இருப்போம் அப்படின்னு நீங்க எப்படி அந்த காசை வச்சு நீங்க எடை போட முடியும்? ஒரு பொண்ணுன்றது ஒரு பொருளா பாக்குறீங்களா இல்ல ஒரு உயிரா பாக்குறீங்களா? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்தா உங்களுக்கு மனைவியா மாறா, உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு மகளா மாறா, உங்களோட குழந்தைக்கு ஒரு தாயா மாறா. அப்படி இருக்க பொண்ணை நீங்க பொருளோட ஒப்பிடுறது எந்த விதத்தை நியாயம் நான் கேட்கிறேன். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி காசு கொடுத்தா கரெக்டா இருப்பாங்க, காசு கொடுத்த அந்த பொண்ணு இப்ப நம்ம கூட இருக்காங்களா? நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிதன்யானா நமக்கு தெரியாத பல ரிதன்யாக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம இப்ப இந்த நேரத்துல சுதந்திர தினம் கொண்டாடுற நேரத்துல எத்தனையோ ஒரு பல பொண்ணுங்க வந்துட்டு இந்த கஷ்டத்துல இன்னுமே உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வரதட்சணை கொடுக்கறது தான். எனவே வரதட்சணை கொடுப்பது தவறு என்ற எனது கருத்தை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்க சொல்லிங்க யாரும் கேட்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு பேசுனீங்க. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப வரதட்சணை வாங்குவது குற்றம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே மாப்பிள்ளைக்கு பெரிய ஊதியம், பெரிய வீடு இருக்கா, சொந்த ஊர்ல சொந்த நிலம் இருக்கா, ஐடி வேலையா, கவர்மெண்ட் வேலையா இப்படின்னு கேக்குறீங்களே, இது எந்த வகை நியாயம்? இப்படி எதிர்பார்ப்பதுல உங்களுக்கு என்ன? இப்போ அது கூட விட திருமணம் ஆகும் போது அதுக்கு முன்னாடி பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட போய் எவ்வளவு பெரிய வீடு அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு சீர்வரிசையோடு வருவா அப்படின்னு எதிர்பார்க்கறதுல அவங்களோட தப்பு இல்லையா? அதுவும் அவங்களோட உரிமை தானே. இப்போ நீங்க வந்து வரதட்சணைனா என்ன? பணம், நகை, சொத்து, இதுதான் வரதட்சணை. அப்போ 1956ஆம் ஆண்டு பெண்களுக்கு சொத்து உரிமை அப்படின்ட்டு கொடுத்தாங்க. அது எது கொடுத்தாங்க? அது தப்பா? தப்பு இல்லைன்னு தான் சொல்வேன். அந்த பொண்ணு வந்து ஒரு வீட்டுக்கு போய் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கணவன் இறந்துட்டாங்கன்னா அந்த சொத்து மட்டும்தான் அவங்களுக்கு உதவியா இருக்கும். சொந்த பந்தவங்களா சொல்லுவாங்க சும்மா நான் அவங்க கூட இருக்கேன், 2 நாள் மரியாதை இருக்காது, அம்மா அப்பாவாலேயும் உதவி செய்ய முடியல, அவங்க யார்கிட்ட போய் நிற்பாங்க? அந்த சொத்து மட்டும்தான் அவங்களுக்கு உதவும். உங்க பொண்ணுக்கு நீங்க வரதட்சணை போட்டு நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு நல்ல மதிப்போட வாழ்வா அப்படின்ட்டு இந்த அணியர் சொல்றாங்க. இந்த பக்கம் சொல்றது ஓகே. அதே மாதிரி ஒரு பக்கம் பார்த்தா சரி வராது, இந்த பக்கமும் பாருங்க. இவங்க என்ன சொல்ற இப்போ ஏன் அது மாதிரினா இப்போ ஒரு சமூகத்துல அந்த வரதட்சணை
B-னும் 498 A-னும் போட்டாங்க. எனவே வரதட்சணை என்னோட தீர்ப்பு என்னன்னா வரதட்சணை வாங்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாது. அதுக்கு அடையாளமாய் ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். எல்லாருமே கொஞ்சம்